தமிழர்களுக்கென்று தனித்த பெருத்த முதன்மையான அதிகாரத்தை நோக்கி தான் நான் ஓடுறேன். அப்படின்னா நான் எப்போவே 2016 அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி கூப்பிடும்போதே நான் போயிருப்பேன். அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா எத்தனையோ தடவை அவங்க வலியுறுத்தி கூப்பிட்டு இங்கே பாருங்க, அப்போ நான் போகல. எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் எனக்கு கற்பிச்சதுன்னு இருக்குது, அது வழியில் தான் நாங்கள் போக முடியும். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க தயாரல்ல. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவி கொள்ள தயாரல்ல. நாங்கள் வீழ்ந்தாலும் சரி, எங்கள் இனம் வாழ்ந்தால் போதும், இது எங்கள் தத்துவம். ஒருவேளை இப்போ நான் தோத்தே போயிட்டேன், உங்களுக்கு ஏதாவது நட்டை இருக்கா? நான் சட்டசபைக்கு ஏன் போகலன்னு யாரும் என்னை சட்டை பிடிச்சி அடிக்கிறீல்ல? என்னை நம்பி வர தம்பிகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் போனால் என்னை கொன்றுவாங்க. பரவாயில்ல, நான் கூட்டணின்னு வச்சேன்னா நான் மட்டும்தான் நிற்கணும், எல்லாரும் போய்வான்.